இன்னையோட பழமொழியும் பொருளும்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு டாமினன்ஸ் சம்மந்தப்பட்ட பழமொழி. தமிழில் யூஸ்வலாக மாமியாரையும் மருமகளையும் பற்றி பேசும்போது சொல்கிற ஒரு பழமொழி தான் இது. மாமியார் ரொம்ப உயர்ந்தவங்க, மருமக ரொம்ப குறைஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாமினன்ஸை சொல்கிற பழமொழி தான் மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம் அப்படின்வாங்க. உடனே நம்ம என்ன நினச்சிப்போம், மாமியார் ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை அப்படியே மூடி மறைச்சிருவாங்க. அதுவே மருமக ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை பெருசாக்கி அந்த ஃபேமிலியில் அதை பூகம்பமாக ஆக்கி விட்டுருவாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் இத்தனை வருஷமாக நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம். பட் இந்த பழமொழியோட ஆக்சுவல் மீனிங் என்னங்கிறத இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். மாமியார் உடைத்தால் கிடையாது, மாமியார் உழைத்தால். ஒரு குடும்பத்தில் மாமியார் மட்டும் உழைச்சாங்கன்னா அந்த இடத்துல அவங்களால ஒரு மண்குடம் மட்டும்தான் வாங்க முடியும். அதுவே அந்த குடும்பத்துக்கு புதுசாக வரக்கூடிய ஒரு நபர் மருமகள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் அந்த மாமியார் கூட சேர்ந்து உழைச்சாங்கன்னா மண்குடம் வாங்க வேண்டிய இடத்துல பொன்குடத்தையே வாங்கிடலாம். இந்த இடத்துல மாமியார் அண்ட் மருமகளோட டாமினன்ஸை தாண்டி மாமியார் அண்ட் மருமகளோடைய ஒற்றுமை எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த குடும்பம் வளர்ந்து வரும் அப்படிங்கிறத தான் உணர்த்தியிருக்காங்க. இத்தனை காலமாக இந்த பழமொழியை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட நம்ம இன்னைக்கு எப்படி மீனிங்கை தெரிஞ்சுக்கிட்டோமோ இதே மாதிரி இன்னும் இந்த மீனிங்கை பற்றி தெரியாமல் இருக்கவங்களுக்கு கட்டாயமாக ஷேர் பண்ணிடுவோம். நன்றி.